ஓ என் அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இப்போ இந்த வீடியோவை கேட்குற பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கலாம். நீங்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பதவி வகிக்கிறீர்கள், மாணவர்களாக இருக்கிறீர்கள்னா மாணவர்களுக்கு இது பொருந்தும். என்னென்ன பதவியில் எப்படிலாம் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். என்னென்றால், நான் இன்றைக்கு ஆங்கிலத்தை பற்றி மட்டுமில்லை என்னுடைய சேனலில் நான் எல்லாம் போடுவேன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒன்றை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான் என்ற சிநேதன் அப்படியெல்லாம் நினைப்பான்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட நெஞ்சில் எது படுகுது பிள்ளைண்டு, அது என்ன பெரிய ஃப்ரெண்டாக இருக்கலாம், குடும்பத்தில் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யார் என்றாலும் நேர நீங்கள் அதுக்கு சொல்லிடுங்க. ஏனென்றால் நீங்கள் முகத்துக்கு அஞ்சு ஒரு பிரச்சனையை சொல்ல விட்டீங்கன்னு சொன்னால் அது பிறகு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். உங்களோட நெஞ்சில் ஒரு சிநேதன் வந்து உங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்றார். டியூஷனை கட் பண்ணி வாமச்சான் பீச்சுக்கு போகமாட்டா, அடே அவன் கூப்பிட்டான்றதுக்காக நீங்கள் போகவழிக்கிட்டீங்கன்னா உங்களோட எல்லா லைஃபுமே பலதாயிரும். சரியோ, தயவுசெய்து இது உண்மையாக இருந்தால் உங்களோட மனதில் நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வாமச்சான் எனக்கு டியூஷன் இருக்குது, நான் வேற இல்லைடாப்பா எட்டு நேர சொல்லுங்க. இது சின்ன பிள்ளைகள் மாத்திரமே, பெரிய ஆக்களும் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒய்ஃபுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஹஸ்பண்ட் செய்ய இயலாது, ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஒய்ஃப் செய்ய இயலாது. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒருமித்த சில காரணங்கள் இருக்குது, காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறண்டாலும் உங்களோட அதிகாரியோட விஷயத்தை சொன்னால் ஏலாண்டு சொல்லுங்க, நோண்டு சொல்லி பழகுங்க. அப்போ தான் அதில் உங்களுடைய அந்த மேன் பவர் அங்கே வலிக்கிடும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுடைய பெருமதி, அந்த வேல்யூ, அந்த வேல்யூவேஷன், அந்த வேல்யூபிள் உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வேர்த் ஒதுக்கிப்பலாங்க போயிடும். பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. எஸ் அல்லது எஸ், நோ அல்லது நோ என்றதான் உண்டை சொல்லிடுங்க. அது சரியாக வரும். உங்களுக்கு காலக்கிரமத்தில் அது சரியாக வரும். உங்களுக்கு நீங்கள் நிற்கிற ஒரு ஸ்டாண்டு சரியாக இருக்கும். நன்றி. கீப் இன் டச். யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ.